ஒரு வழியா மீண்டும் கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வென்ற நம்ம இந்திய அணி அந்த ட்ரோஃபியை கையில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை கொடுத்த கேப்டனான ரோஹித் சர்மா எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு ரோஹித் அவர் சொன்ன காரணங்கள் அதை கேட்டு நெகிழ்ச்சி அடைஞ்ச நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி. ஸோ யாருமே எதிர்பார்க்காத இந்த முக்கியமான சம்பவங்கள் இன்னைக்கு நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கையில் வாங்கினப்ப துபாய் மைதானத்தில் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இன்னைக்கு நியூசிலாந்து அணி நிர்ணயிச்சிருந்த 252 ரன் அந்த டார்கெட்டை ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் தோல்வி அடைஞ்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருமே பயந்தாலும் கடைசியாக நம்ம இந்தியா ஒரு மாதிரி சேசிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டநாயகன் விருதை வாங்கியிருந்தது நம்ம ரோஹித் சர்மா தான். 76 ரன் அடிச்சதால அவருக்கு ஆட்டநாயகன் விருது தரப்பட்டிருந்தது. அதுக்கு அப்புறமா நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்களுடைய செர்மனி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அவரை கூப்பிட்டு ஜெயிச்சதுக்கான காரணத்தை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போ ரோஹித் சர்மா முக்கியமாக நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரை பற்றி தான் பேசியிருந்தாரு. ஏன்னா இந்த துபாய் பிச்சில் ஸ்பின்னர்களை வச்சு இந்த அளவுக்கு அபாரமாக செயல்பட முடியும் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி அவர் இந்தியன் டீமுக்கு உள்ள விளையாட வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஸ்பின்னர்களையே முக்கியமாக வச்சு அடுத்தடுத்துன்னு ஜெயிக்க முடியும், அதை வச்சு புது புது திட்டங்கள் பயன்படுத்த முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு, அதாவது வேகப்பந்து வீச்சாளர்களை நம்பாம ஸ்பின்னர்களை வச்சு ஜெயிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல திட்டங்கள், நல்ல ஒரு சூழ்நிலையை வருண் சக்கரவர்த்தி அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த தொடரில் வருண் சக்கரவர்த்தி வெறும் 3 ஆட்டம் தான் விளையாண்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 ஆட்டம் விளையாடலை. ஆனாலுமே இந்த தொடர் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வருண் சக்கரவர்த்தி. அவரை வச்சு நாங்கள் பேட்டிங் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நல்லா பவுலிங்கை பற்றி இந்த பிச்சில் எப்படி செயல்படலாம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் வருண் சக்கரவர்த்தி அவரை வச்சு நாங்கள் செயல்படுத்தினோம். அதனால் வருண் சக்கரவர்த்தி இந்த தொடரில் இந்திய அணியின் ஒரு முக்கியமான பிளேயராக அவர் கண்டிப்பாக இருக்காரு அப்படின்னு ரோஹித் சர்மா வெற்றிக்கான காரணம் வருண் சக்கரவர்த்தி அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாரு. அதுக்கு அப்புறமா ஜெய்ஷா அவர் தான் அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை எடுத்து ரோஹித் சர்மா அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பின்னாடி நிறையா கலர் பட்டாசுகள் வெடிக்க ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த வின்னிங் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற சாம்பியன் போர்டு கிட்ட வர்றப்ப தான் ரோஹித் சர்மா கப்பை வாங்கி நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட கொடுத்தாரு. அங்கே நடுவில் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை கையில் வாங்கிக்கிட்டு கையில் வான் உயர்த்தி ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷனை வருண் சக்கரவர்த்தி அவர் செலிப்ரேட் பண்ணார். அதே போல் ரோஹித் சர்மா வருண் சக்கரவர்த்தியை புகழ்ந்து பேசுகிறப்ப கூட வருண் சக்கரவர்த்தி அவர் நெகிழ்ச்சி அடைஞ்சு காணப்பட்டாரு. அந்த வகையில் நம்ம வருண் சக்கரவர்த்தி இப்படி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல முக்கியமான ஒரு பிளேயராக அவர் இடம் பிடிச்சிருக்கிறத பற்றியும் ரோஹித் சர்மா அவரை புகழ்ந்திருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்க.